ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எஸ்பி லேர்னிங் போர்ட்டல். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி விட்ருங்க. இந்த சாப்டர் முடித்தோடனே உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நாலேஜ் என்ன அப்படின்னா, கம்ப்யூட்டர்னால் என்னென்ன வேரியஸ் ஜென்ரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது, அப்புறம் கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆப்ரேஷன், அதன் பிறகு கம்ப்யூட்டர் இருக்கக்கூடிய காம்போனன்ட்ஸ், ஒவ்வொரு காம்போனண்ட்டும் எப்படி வேலை செய்யுது, தென் ஒரு கம்ப்யூட்டர் எப்படி நான் பூட் பண்ணுறது, பூட்டிங் ஏ கம்ப்யூட்டர்னு என்ன அர்த்தம் அப்படின்னா, வென் ஐ ப்ரெஸ் த பவர் பட்டனை ஆன் பண்ண உடனே அடுத்தடுத்து கம்ப்யூட்டரு லோட் ஆகி ஸ்க்ரீனில் வந்து விண்டோஸ் சாஃப்ட்வேர், விண்டோஸ் ஓஎஸ் வந்து ஸ்க்ரீனில் வரும். அது வருவதற்கான அடிப்படையான பூட்டிங் ப்ராசஸ் என்னென்ன இருக்குது அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இப்போ கம்ப்யூட்டர், வாட் இஸ் கம்ப்யூட்டர்னு கேட்குறது இப்போதைக்கு வந்து எல்லாத்துக்குமே வந்து அது ஒரு சாதாரண விஷயம் ஆயிடுச்சு. ஏன்னா அந்தளவுக்கு மூளை முடுக்கிலேருந்து டாப் டு பாட்டம் எல்லாருமே கம்ப்யூட்டரை பயன்படுத்துகிறோம். பட் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு யாரை சொல்கிறோம் அப்படின்னா, சார்லஸ் பேபேஜ் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் மேத்தமெட்டிஷியன். அவர் தான் ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். ஏன்னா அவர் கண்டுபிடிச்ச அந்த அனலிட்டிக்கல் இன்ஜின்னு சொல்லுவாங்க, டிஃப்ரென்ஸ் என்ஜின் அல்லது அனலிட்டிக்கல் என்ஜின் எப்போ கண்டுபிடிச்சார்னா 1837. திஸ் இஸ் த ப்ரீடெசஸர் ஃபார் மாடர்ன் கம்ப்யூட்டர். ஏன்னா அந்த அனலிட்டிக்கல் இன்ஜினில் என்னென்ன இருக்குன்னா, அரித்மெட்டிக் லாஜிக் யூனிட் ALU பயன்படுத்தப்பட்டிருக்குது, பேசிக் ஃப்ளோ கண்ட்ரோல் அண்டு இன்டகிரேட்டட் மெமரி. ஸோ இந்த மூணு தான் மெயின் பார்ட்டாகவே இருக்குது இல்லையா. அதனால தான் ஃபஸ்ட்டு ஜென்ரல் பர்பஸ் கம்ப்யூட்டர் டெவலப் பண்ணுறதுக்கு இந்த அனலிட்டிக்கல் இன்ஜின் காரணமாக இருந்துச்சு. ஆனால் ஹீ இஸ் வெரி ரிச். அவருடைய சொத்து சொகை எல்லாத்தையும் செலவு பண்ணி அந்த கம்ப்யூட்டரை கண்டுபிடிக்கிறார், அனலிட்டிக்கல் இன்ஜினை கண்டுபிடிப்பார். கடைசியில் பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டு அவருக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரு சடன் சுச்சுவேஷனில் அவருக்கு ஃபண்டு குறையாக இருக்கிறதுனால பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவருக்கு ஹெல்ப் பண்ணும். இது ஒரு பெரிய ஸ்டோரி மாதிரியே வரும், அவரை பற்றி நீங்கள் நெட்டில் போய் படிச்சிங்கன்னா. ரைட், இப்போ ஃபாதர் ஆஃப் கம்ப்யூட்டர் யாருன்னு தெரிஞ்சாச்சு. அடுத்தது ஜெனரேஷன்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர். இப்போ கம்ப்யூட்டர் உருவாகிறதுக்கு முன்னால் வெரி பேசிக்கில் பார்த்தீங்கன்னா அபாகஸ் தான் ஃபஸ்ட்டு நோன் கால்குலேட்டிங் டிவைஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அபாகஸ்க்கு அப்புறம் வரிசையாக பார்த்தீங்கன்னா மெக்கானிக்கல் டிவைசஸ் வந்துச்சு. மெக்கானிக்கல் டிவைசஸ்க்கு அப்புறம் தான் எலக்ட்ரானிக் டிவைஸ் அப்படியே மாறி மாறி வந்துகிட்ருக்கோம். இப்போ ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் கம்ப்யூட்டர் இன்டெலிஜென்ஸுடைய க்ரௌத்தை எப்படி பிரிக்கிறாங்கன்னா, ஒரு 6 ஜென்ரேஷனாக பிரிக்கிறாங்க. பேஸ்ட் ஆன் வேரியஸ் ஸ்டேஜஸ் ஆஃப் டெவலப்மெண்ட், கம்ப்யூட்டர் கேன் பி கேட்டகரைஸ்ட் இன்டு டிஃப்ரெண்ட் ஜெனரேஷன்ஸ். அப்போது ஒவ்வொரு காலகட்டங்கள்லையும் பயன்படுத்தப்பட்ட டிவைசஸ், காம்போனன்ட்ஸ், அதனுடைய யூசஸ், சரிங்களா, அதனுடைய பெர்ஃபார்மன்ஸ், இதெல்லாம் பேஸ் பண்ணி த கம்ப்யூட்டர்ஸ் ஆர் கேட்டகரைஸ்ட் இன்டு 6 ஜெனரேஷன். ஃபஸ்ட்டு ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்னு எடுத்துட்டிங்கன்னா 1940 to 1956 காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் எல்லாமே ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர். அங்கே வந்து மெயின் காம்போனண்ட் வந்து வேக்யூம் டியூப் வந்து பயன்படுத்தப்பட்டுச்சு. இது ரூம் சைஸுக்கு இருக்கும், பெரிய பிக் இன் சைஸ், அதிக பவர் யூஸ் பண்ணணும், கரண்ட்டு வந்து அதிகமாக எடுத்துக்கிடும். ரொம்ப ஹீட் ஆகிடுச்சு அப்படின்னா அடிக்கடி மால் ஃபங்க்ஷன் ஆயிரும். மால் ஃபங்க்ஷனை தவறாக கால்குலேட் பண்ணி கொடுத்துரும். ரெண்டாவது, இந்த கம்ப்யூட்டரில் பயன்படுத்தப்பட்ட லாங்குவேஜ்னா ஒன்லி மெஷின் லாங்குவேஜ். மெஷின் லாங்குவேஜ் இஸ் நத்திங் பட் மெஷின் நோன் லாங்குவேஜ், மெஷின் ரீடபிள் லாங்குவேஜ். 0101 அப்படிங்கக்கூடிய மெஷின் ரீடபிள் லாங்குவேஜ் அதுதான் பயன்படுத்தினாங்க. பைனரி கோடு மட்டும்தான் யூஸ் பண்ணப்பட்டுச்சு. அதன் பிறகு ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள்னால் ENIACனு சொல்லுவாங்க. ENIAC இஸ் நத்திங் பட் எலக்ட்ரானிக் நியூமரிக்கல் இன்டகிரேட்டர் அண்டு கால்குலேட்டர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது EDVAC, தென் யூனிவேக்னா யூனிவர்சல் கம்ப்யூட்டர். ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர் சீரீஸ். ENIACனுடைய வெயிட்டு 27 டன், கிட்டத்தட்ட 27 யானைக்கு சமம் அந்த ENIAC கம்ப்யூட்டருடைய சைஸ் வெயிட்டு. உயரம் பாருங்கள் 8 அடி. அந்த காலத்தில் 8 அடி மனுஷன் இருந்தாம்பாங்க, இப்போலாம் 6 அடிக்கு மேலே இருக்க முடியல. ஸோ 8 feet, 100 feet, தென் 3 feet, கன்சியூம்டு அரவுண்ட் 150 watt பவர்ஸ். இதெல்லாம் ENIACனுடைய கேரக்டரிஸ்டிக்ஸ். தென் டிரான்சிஸ்டர் இண்டஸ்ட்ரீஸ், செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் வந்து அந்த காலகட்டங்களில் 56 to 64 செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஃபேமஸ் ஆச்சு.
அப்படி செமிகண்டக்டர் இண்டஸ்ட்ரீஸ் மூலமாக கண்டுபிடிக்கப்பட்டது தான் டிரான்சிஸ்டர்னு சொல்லுவோம். இந்த டிரான்சிஸ்டருக்கு மெயின் காம்போனன்ட் செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டரில் பயன்படுத்துறதுனால கம்ப்யூட்டர்ஸினுடைய சைஸ் வந்து ஸ்மால் ஆகிடுச்சு. ஃபஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் சைஸும் ஸ்மால் ஆகுது, ஹீட்டும் லெஸ்ஸாக இருக்குது, பவரும் லெஸ்ஸாக இருக்குது. ஸோ எல்லா விதத்துலையும் பார்க்கும்போது ஃபஸ்ட் ஜென்ரேஷனை கம்பேர் பண்ணும்போது திஸ் இஸ் பெஸ்ட்டு. அதனால் இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர்ஸை நாம் செகண்ட் ஜெனரேஷன் கம்ப்யூட்டர்னு சொல்கிறோம். இங்கே தான் ஃபஸ்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிற கான்செப்டை கொண்டு வராங்க. பேட்ச் ப்ராசஸிங், மல்டி ப்ரோக்ராமிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இதெல்லாம் வந்து பயன்படுத்தப்படுது. அதே நேரத்தில் மெஷின் லாங்குவேஜுக்கு பதிலாக நியூமேனிக் கோட்ஸ் யூஸ் பண்ணி பயன்படக்கூடிய சில லாங்குவேஜஸ் இருக்குது. அதுக்கு பேர் அசம்பிளி லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டுச்சு. செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள் வந்து IBM 1401. இதெல்லாமே செகண்ட் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டருக்கு எக்ஸாம்பிள். த எக்ஸ்பென்ஷன் ஃபார் IBM இஸ் இன்டர்நேஷ்னல் பிஸ்னஸ் மெஷின். இட்ஸ் அ கம்பெனி. IBM இது ஒரு முன்னோடியான கம்பெனி. தென் தேர்ட் ஜென்ரேஷன் 64 to 71 உள்ள காலகட்டங்களில் யூஸ் பண்ணது தேர்ட் ஜென்ரேஷன். இங்கே பயன்படுத்துறது வந்து ICs, இன்டகிரேட்டட் சர்க்கியூட். இது மறுபடியும் கம்ப்யூட்டர் சைஸ் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், ஸ்மாலராகவும் இருக்கும், ரிலையபிளாகவும் இருக்கும், மால் ஃபங்க்ஷன் அதிகமாகாது, இட் கன்சியூம் லெஸ் பவர். தென் ஹை லெவல் லாங்குவேஜ் பயன்படுத்தப்பட்டுச்சு. இப்போ நாம் C++ படிக்கிறோம், பைத்தான் படிக்க போகிறோம்னா தீஸ் ஆர் த ஹை லெவல் லாங்குவேஜஸ். இது பயன்படுத்தப்பட்டுச்சு. தேர்ட் ஜென் கம்ப்யூட்டருக்கு சம் எக்ஸாம்பிள்ஸ்: IBM 360 series, Honeywell 6000 series. Then fourth gen 71 to 80 இந்த காலகட்டங்களில் பயன்படுத்தப்பட்ட கம்ப்யூட்டர் எல்லாமே ஃபோர்த்து ஜென்ரேஷன் சொல்கிறோம். ஏன் அப்படின்னா சிங்கிள் சிப் கம்ப்யூட்டர்னு சொல்லுவாங்க. அந்த கம்ப்யூட்டர் வந்து சிங்கிள் சிப். தட் சிங்கிள் சிப் இஸ் கால்டு மைக்ரோ ப்ராசஸர். இட் இஸ் நத்திங் பட் வெரி லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேட்டட் சர்க்கியூட்ஸ். அதாவது தௌசண்ட்ஸ் ஆஃப் ஐசிஸை இன்டகிரேட் பண்ணி ஒரு சிங்கிள் சிப்பை சர்க்கியூட்டாக டிசைன் பண்ணுறாங்க. அந்த சிங்கிள் சிப் சர்க்கியூட்டுக்கு பேர் தான் மைக்ரோ ப்ராசஸர். இன்டெல் அண்ட் AMD, ஈவன் AMD, இன்டெல் இஸ் அ பைனியர் இன் மைக்ரோ ப்ராசஸர் மேனுஃபேக்சரிங். மறுபடியும் என்ன ஆகுது, கம்ப்யூட்டருடைய சைஸ் ரொம்ப சிறுசாகிடுது. மைக்ரோ கம்ப்யூட்டர் சீரீஸ் எல்லாமே இந்த மைக்ரோ ப்ராசஸர் வந்தோடனே சிங்கிள் சிப் பிசின்னும் போது மைக்ரோ கம்ப்யூட்டர், தட் மீன்ஸ் PC, பெர்சனல் கம்ப்யூட்டர். இப்போ நம்ம லேபில் இருக்கக்கூடியதோ உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய கம்ப்யூட்டர் எல்லாம் பார்த்திங்கன்னா இந்த ஃபோர்த் ஜென்ரேஷன் கேட்டகரியில் இருந்துகிட்டு இருக்கிறோம். அதே மாதிரி லேப்டாப்ங்கிற சொல்லக்கூடிய போர்ட்டபிள் கம்ப்யூட்டர் இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டுடுச்சு. தென் ஃபிஃப்த் ஜென் 1980 டில் டேட் வரைக்கும் ஃபிஃப்த் ஜென் இருக்குது. இங்கே ஃபிஃப்த் ஜென்ரேஷன் பார்த்திங்கன்னா அல்ட்ரா லார்ஜ் ஸ்கேல் இன்டகிரேஷன் சொல்லக்கூடிய ULSI பயன்படுத்துகிறோம். VLSI விட பவர்ஃபுல்லாக இருக்கும் ULSIங்கிற எலக்ட்ரானிக் சிப்பு. ஸோ இங்கே பேரலல் ப்ராசஸிங், சூப்பர் கண்டக்டர் இதெல்லாம் வந்து முக்கியமான கான்செப்டாக பயன்படுத்தப்படுது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணப்பட்டிருக்குது. ஈவன் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்லாம் அந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தான் இனி வரக்கூடிய உலகம். ஸோ இன்ட்ரோடக்ஷன் ஆஃப் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் எக்ஸ்பர்ட் சிஸ்டம்னு சொல்லுவோம். ரோபோட்டிக், ஹியூமனாய்டு, ஃபஸ்ட்டு ஹியூமனாய்டு இதெல்லாம் இந்த ஃபிஃப்த் ஜென்ரேஷன் காலகட்டங்களில் வரக்கூடியது. சரிங்களா? அடுத்தது சிக்ஸ்த் ஜென். ஃப்யூச்சரில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தா பேரலல் அண்டு டிஸ்ட்ரிபியூட்டட் கம்ப்யூட்டிங் சொல்கிறாங்க. இப்போ இந்த அலெக்ஸா, ஆப்பிள் சிரி, மைக்ரோசாஃப்ட் கொர்டானா இதெல்லாம் பார்த்திங்கன்னா வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர். ஸோ இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் வாய்ஸ் ரெகக்னைசேஷன் சாஃப்ட்வேர் இஸ் நவடேஸ் வெரி ஃபேமஸ். ஈவன் எஸ்டர்டே அமேசானில் ஒரு பொருள் ஆர்டர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தா அதுலேயே அமேசானில் இன்பில்ட்டு அலெக்ஸா வச்சுருக்குறோம். அலெக்ஸா ஃபைண்ட் யுவர் கோ டு மை ஆர்டர்னா டேரெக்டாக அந்த ஆர்டர் பேஜ் ஓப்பன் ஆகுது. இதில் நீ என்னென்ன ஆர்டர்லாம் பண்ணியிருக்கீங்கிற டீட்டெயில்ஸ் வருது. அந்தளவுக்கு வாய்ஸ் ரெகக்னைசேஷன் வந்துடுச்சு. தென் நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், அது ஒரு முக்கியமான கான்செப்ட். இப்போ நான் நேச்சுரல் லாங்குவேஜ்னா என்ன அப்படின்னா தமிழ், இங்கிலீஷ், மலையாளம், ஹிந்தி, ஜெர்மன் இந்த எல்லா லாங்குவேஜையும் ப்ராசஸ் பண்ணக்கூடிய கேப்பபிலிட்டி இப்போ வரக்கூடிய கம்ப்யூட்டர்ஸ், ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸுக்கு இருக்குது. ரோபோட்டிக் டெவலப்மெண்ட். ஸோ NLPங்கிறது ஒரு வித்தியாசமான ஒரு முக்கியமான ஒரு இடத்த பிடிக்க போகுது. NLP எல்லா லாங்குவேஜுமே கம்ப்யூட்டர் மூலமாக பேசக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து வரப்போகுது ஃப்யூச்சரில். இதெல்லாம் சிக்ஸ்த் ஜென்னில் கேட்டகரியில் வந்துடும். தென் சிக்ஸ்த் ஜெனில் அடிஷ்னலாக கொடுத்துருக்காங்க சிக்ஸ்த் ஜென் கம்ப்யூட்டிங் எப்படி இருக்கும் அப்படின்னு. இன் சிக்ஸ்த் ஜென் ஜென்ரேஷன் கம்ப்யூட்டர்ஸ் குட் பி டிஃபைன்ட் ஆஸ் த எரா ஆஃப் எல்லாமே இன்டெலிஜென்ட் கம்ப்யூட்டர்ஸ், புத்திசாலிங்க. நம்மளை விட ஆர்டிஃபிஷியல் நியூரல் நெட்வொர்க்கால் உருவாக்கப்பட்டது. சிட்டி ரோபோ மாதிரி தான், ரோபோ 2.0 இந்த மாதிரி தான் இருக்க போகுது கம்ப்யூட்டர்ஸ் எல்லாமே. ஸோ ஒன் ஆஃப் த மோஸ்ட் ட்ரமாட்டிக் சேஞ்சஸ் இன் த சிக்ஸ்த் ஜென் வில் பி த எக்ஸ்ப்ளோசிவ் growth ஆஃப் WAN. WAN மீன்ஸ் வைட் ஏரியா நெட்வொர்க் அண்ட்
NLP is the component of AI. ஸோ ஏஐ மூலமாக நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் அப்படிங்கிற காம்போனண்ட் இஸ் ஒரு பார்ட் ஆஃப் த ஏஐ. நவடேஸ் இன்ஜினியரிங் காலேஜ்லாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ங்கிற கோர்ஸ் வந்து இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கிறாங்க ஸோ மெனி காலேஜஸில். அதேமாதிரி சைபர் செக்யூரிட்டிங்கிற கோர்ஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இனி வரக்கூடிய ஃபியூச்சர்ஸ் எல்லாமே ரோபோட்டிக் தான், ரோபோட்டிக் காலம். ஸோ இது வரைக்கும் கம்ப்யூட்டருடைய ஜென்ரேஷன்ஸை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ டேட்டானா என்ன, இன்ஃபர்மேஷனா என்ன அப்படிங்கிற கான்செப்ட் பற்றி பார்க்கணும். அதாவது டேட்டா இஸ் நத்திங் பட் அண்ட் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்ன சார் அன்ப்ராசஸ்டு கலெக்ஷன் ஆஃப் ரா ஃபேக்ட் அப்படின்னா, எவ்ரி திங் ட்ரீட்டட் ஆஸ் டேட்டா இன் த வேர்ல்டு, எவ்ரி திங் இன் த வேர்ல்டு இஸ் ட்ரீட்டட் ஆஸ் டேட்டா. அப்போ டேட்டா இஸ் அ ஃபேக்ட் அபவுட் எனி திங் அப்படின்னு சொல்லலாம். அங்கே ப்ராசஸ் பண்ணப்படாத டேட்டாஸ் எல்லாமே, ப்ராசஸ் பண்ணாத ஃபேக்ட்ஸ் எவ்ரி திங் இஸ் நோன் அஸ் டேட்டா. எக்ஸாம்பிள் பாருங்கள், 134:16 கவிதா சீன் இருக்குது. இதெல்லாம் டேட்டான்னு சொல்கிறோம். பிகாஸ் விச் டஸ் நாட் கிவ் எனி மீனிங்ஃபுல் மெசேஜ் கொடுக்காததெல்லாம் டேட்டா அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ டேட்டா டஸ் நாட் கிவ் எனி மீனிங். அப்போ இன்ஃபர்மேஷனை என்ன சார், இந்த டேட்டா மூலமாக ஏதாட்டும் ஒரு கன்க்ளூஷன் கிடைக்குது, ஒரு ரிலேஷன்ஷிப் கிரியேட் ஆகுது அப்படின்னா தட் இஸ் கால்ட் இன்ஃபர்மேஷன். அப்போ நவ் இன்ஃபர்மேஷன் இஸ் எ கலெக்ஷன் ஆஃப் ஃபேக்ட் ஃப்ரம் விச் கன்க்ளூஷன் மே பி ட்ரான். அதுலேருந்து நமக்கு ஒரு கன்க்ளூஷன் கிடைக்கணும். அப்படி கிடைச்சா அது பேர் இன்ஃபர்மேஷன். அப்போது கலெக்ஷன் ஆஃப் டேட்டாவை சேர்த்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இன்ஃபர்மேஷன் உருவாக்க போகிறோம். இந்த 16 கவிதா சி ஒன்றுமே புரியல, ஆனால் இந்த மூணையும் வச்சுக்கிட்டு, இல்லை இந்த 2 டேட்டாவை நான் எடுத்துக்கிறேன், 16 கவிதாங்கிற 2 டேட்டாவை எடுத்துக்கிட்டு நான் ஒரு சென்டென்ஸ் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்கள். கவிதா இஸ் 16 years old. நவ் we have a meaning, we have a relation. There is a relationship between the data 6 and the data கவிதா. ஓ கவிதாங்கிறது நேமை குறிக்குது, 16ங்கிறது ஏஜை குறிக்குது போலுக்கு. இங்கே கன்க்ளூஷன் கிடச்சிருச்சு. திஸ் இஸ் கால்டு இன்ஃபர்மேஷன். அப்போ கவிதா அண்டு திஸ் இன்ஃபர்மேஷன் அபவுட் கவிதா அண்டு கன்வே சம் மீனிங், ஒரு மீனிங்கை கொடுக்குது. அதனால தான் என்ன சொல்கிறான்னா திஸ் கன்வர்ஷன் ஆஃப் டேட்டா இன்ட்டு இன்ஃபர்மேஷன், இதுக்கு பேர் வந்து டேட்டா ப்ராசஸிங் சொல்கிறான். இன்றைக்கி டேட்டா ப்ராசஸிங்கிறது வெரி ஹெவி ஹியூஜ் டிமாண்டாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்ட் டேட்டா ப்ராசஸிங். இப்போ கம்ப்யூட்டர் எப்படி பண்ணுது, இந்த டேட்டா ப்ராசஸிங்கை தான் மெயினாக நம்ம வந்து கம்ப்யூட்டருடைய பேசிக் ஆப்ரேஷன் எடுத்துக்கிட்டோம். ஸோ இன்புட் கொடுக்குறீங்க, அந்த இன்புட் ப்ராசஸ் ஆகுது, அவுட்புட்டாக கிடைக்குது. அப்போ இங்கே இன்புட் டேட்டாவை ப்ராசஸ் பண்ணுறோம், தென் அவுட்புட் டேட்டாவாக கிடைச்சா நமக்கு அது மீனிங்ஃபுல் டேட்டாவாக இருக்குது. அந்த மீனிங்ஃபுல் டேட்டாவுக்கு பேர் இன்ஃபர்மேஷன். இப்போ கம்ப்யூட்டருக்கு ஒரு டெஃபினிஷன் கொடுக்கலாம். கம்ப்யூட்டர் இஸ் an electronic device that takes raw data, that means unprocessed data as input from the user and process it under the control of set of instructions. Some set of instructions மூலமாக ப்ராசஸ் பண்ணப்படுது. ப்ராசஸ் பண்ணப்பட்டதுக்கு அப்புறம் produces a result that is output and save it for further use. This is the computer அப்படின்னு சொல்லலாம். காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டர், மேஜர் காம்போனன்ட்னா 2 காம்போனன்ட் எடுத்துக்கலாம். ஒன்று ஹார்ட்வேர் அண்ட் இன்னொரு வந்து சாஃப்ட்வேர். இப்போ ஹார்ட்வேர்னா என்ன, இந்த மதர் போர்டு, மெமரி, தொட்டு உணரக்கூடிய பகுதி எல்லாமே ஃபிசிக்கல் காம்போனன்ட்ஸ் எல்லாம் ஹார்ட்வேர். தென் சாஃப்ட்வேருங்கிறது என்ன அப்படின்னா செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் ஆர் செட் ஆஃப் ப்ரோக்ராம்ஸ், இதெல்லாம் வந்து சாஃப்ட்வேர்னு வந்துடும். ஒரு சாஃப்ட்வேர் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரன் ஆகாது, ஹார்ட்வேர் இல்லாமல் சாஃப்ட்வேர் இல்லை. அப்போ சாஃப்ட்வேர் ஹார்ட்வேர் ரெண்டுமே டுகெதர் மேக் த கம்ப்யூட்டர் சிஸ்டம் டு ஃபங்க்ஷன். எல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். ஒரு கம்ப்யூட்டர் சிஸ்டம் ஃபங்க்ஷன் ஆகணும்னா ஹார்ட்வேரும் வேணும், சாஃப்ட்வேரும் வேணும். Now let us look at the functional component of the computers. கம்ப்யூட்டர் சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆக போகுது. யூஸ்வலாக எவ்ரி டாஸ்க் given to a computer follow an IPO cycle அப்படின்னு சொல்லுவாங்க. என்ன சார் ஐபிஓ சைக்கிள், இன்புட் ப்ராசஸ் அவுட்புட், திஸ் இஸ் கால்ட் ஐபிஓ சைக்கிள். அப்போ இன்புட் யூனிட்டில் சில இன்புட் யூனிட்டில் நம்ம இன்புட் டிவைசஸ் மூலமாக இன்புட் யூனிட்டில் டேட்டாவை கொடுக்குறோம். வி ஃபீட் த டேட்டா. சி திஸ் டயக்ராம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் கம்ப்யூட்டருக்கு பாருங்கள். இதையே நான் 5 மைக்ரோன் இன்புட் யூனிட் மூலமாக டேட்டா ஃபீட் பண்ணப்படுது. தென் இந்த ஃபீட் பண்ண டேட்டா டைரெக்டாக எங்கே போகும் அப்படின்னா மெயின் மெமரிக்கு போகும். மெயின் மெமரியிலேருந்து அந்த டேட்டா தேவைப்பட்டால் செகண்டரி ஸ்டோரேஜில் போய் ஸ்டோர் ஆகும். சரிங்களா.
செகண்டரி ஸ்டோரேஜ்லேருந்து டேட்டாவை மெயின் மெமரிக்கு எடுத்து வந்துக்கலாம். ஆஃப்டர் தட் மெயின் மெமரிலேருந்து இந்த நடுவில் இருக்கக்கூடிய பகுதிக்கு பேர் CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். இந்த சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட்டில் 3 காம்போனன்ட்ஸ் இருக்குது. கண்ட்ரோல் யூனிட், ALU, இன்டர்னல் மெமரி. இன்டர்னல் மெமரி இஸ் நத்திங் பட் இட்ஸ் அ ஃபாஸ்ட் மெமரி. இட்ஸ் அ ஃபாஸ்ட் மெமரி. இன்டர்னல் மெமரிங்கிறது என்ன அப்படின்னா ஃபாஸ்ட் மெமரின்னு சொல்லுவோம். ஸோ இந்த இன்டர்னல் மெமரி ஃபாஸ்ட் மெமரி. தென் இன்டர்னல் மெமரிலேருந்து டேட்டா எங்கே போகணும்னா நம்ம கொடுக்கக்கூடிய டேட்டா நியூமரிக்கல் டேட்டாவாக இருந்தால் இங்கே ALUன்னு சொல்லக்கூடிய அரித்மெட்டிக் லாஜிக்கல் யூனிட் ப்ராசஸ் நடக்கும். அங்கே அரித்மெட்டிக் ஆப்ரேஷன் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் ஆர் கேரிட் அவுட் இன் திஸ் ALU. தென் ஃபைனலி ALU முடிஞ்ச போனால் இன்டர்னல் மெமரிக்கு வந்து மறுபடியும் மெயின் மெமரிக்கு வந்து அந்த டேட்டா ஃபைனலாக அவுட்புட் யூனிட்டான மானிட்டர், பிரிண்டர் அதுக்கு வந்து டிஸ்பிளேயில் வந்துடும். இந்த ரெட் கலர் கோடு எல்லாமே டேட்டா பாத். டேட்டா எப்படி டைரக்ட் அண்ட் கம்ப்யூட்டர் உள்ளுக்க என்ட்ராகி என்னென்ன ப்ராசஸ்லாம் செய்யப்பட்டு அவுட்புட்டாக வருது. ஸோ திஸ் இஸ் இன்புட், திஸ் சென்டர் பார்ட் இஸ் ப்ராசஸ் அண்ட் அவுட்புட். திஸ் இஸ் கால்ட் IPO cycle. Okay sir, but what is the purpose of the blue color dotted line? These are the signals, control signals, control path. So CPU has a 3 component: control unit, ALU and internal memory. But out of these 3, the control unit is a very powerful one. ஏன் அப்படின்னா these directs, redirects every signals to every component of the computer. இப்போ இன்புட் யூனிட்லேருந்து ஒரு டேட்டா வரணுமா, இமீடியட்டாக கண்ட்ரோல் யூனிட் இன்புட் யூனிட்டுக்கு ஒரு சிக்னல் அனுப்பணும். இன்புட் சார் ப்ளீஸ் ஃபீட் அ டேட்டா அப்படிங்கிற ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கண்ட்ரோல் யூனிட் இன்புட்டுக்கு கொடுக்குது. எப்படி காலில் முள்ளு குத்துச்சுன்னா மூளை ஆணு வாயை கத்த வைக்குதோ அந்த மாதிரி தான் இங்கே சிக்னல்ஸ் கடத்தப்படுது. சரிங்களா? டேட்டா பாத் மாதிரி சிக்னல் பாத், தட் இஸ் கால் கண்ட்ரோல் பாத். உடனே டேட்டா வந்து இன்புட் யூனிட் கொடுத்துருது. தென் அது மெயின் மெமரிக்கு அடுத்து இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. இன்புட் யூனிட் கீபோர்ட்லேருந்து டேட்டா வருது, ஸ்டோர் பண்ணு அப்படிங்கிறத கண்ட்ரோல் யூனிட் என்ன பண்ணுறதுன்னா, இதை நான் ஒரு காமெடியாக உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்காக மெயின் மெமரியில் போய் ஸ்டோர் பண்ணிடுவோம். மெயின் மெமரிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. தென் அடுத்தது செகண்டரி ஸ்டோரேஜுக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷனை கொடுக்குது, இன்டர்னல் மெமரிக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, ALUக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது, தென் அவுட்புட் யூனிட்டுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குது. பாருங்கள், ஆல் த காம்போனன்ட்ஸுக்கும் இந்த ப்ளூ கலர் டாட்டட் லைன் போயிட்டுருக்கும். ஸோ இந்த என்டையர் டயக்ராம் மூலமாக இன்புட் யூனிட்டை பற்றி சொல்லியாச்சு. இன்புட் யூனிட் அப்படின்னாலும் இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட்டை மைண்டில் வச்சுக்கிடுங்க. ஃபீட் எனி ஃபார்ம் ஆஃப் டேட்டா டு த கம்ப்யூட்டர். எக்ஸாம்பிள் வந்து கீபோர்டு, மவுஸ். CPU. ஸோ CPU இஸ் த மேஜர் காம்போனன்ட் தட் இன்டர்பிரட்ஸ் அண்ட் எக்ஸிக்யூட் சாஃப்ட்வேர் இன்ஸ்ட்ரக்ஷன். சொல்ல போகிறதா இந்த CPU தான் என்ன பண்ணுது, கண்ட்ரோல் த ஆப்ரேஷன் ஆஃப் ஆல் த காம்போனன்ட்ஸ். என்னென்ன காம்போனன்ட்ஸ் கம்ப்யூட்டரில் கூட எல்லா காம்போனன்ட்ஸும் அதுதான் கண்ட்ரோல் பண்ணுது. இதில் 3 பார்ட் இருக்குது. ஒன்று ALU, அரித்மெட்டிக் அண்ட் லாஜிக்கல் கால்குலேஷன் செய்கிறதுக்கு ALU பயன்படுத்துகிறோம். தென் கண்ட்ரோல் யூனிட் தான் நான் என்ன சொன்ன மாதிரி, இட் கண்ட்ரோல் த ஃப்ளோ ஆஃப் டேட்டா பிட்வீன் CPU, மெமரி, IO டிவைசஸ். இட் கண்ட்ரோல்ஸ் த என்டையர் ஆப்ரேஷன் ஆஃப் த கம்ப்யூட்டர். Output unit that conveys information to the user in an understandable form, monitor and printer. Then memory unit. Memory unitல 2 டைப் இருக்குது. ஒன்று primary memory and another one is secondary memory. Primary memory is எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா, யூஸ் டு டேட்டா ஸ்டோர் த டேட்டா. டெம்பரரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, பிரைமரி ஸ்டோர் பண்ணுறதுக்கு, டேட்டாவை பெர்மனெண்ட்டாக ஸ்டோர் பண்ணணும்னா செகண்டரி மெமரியை பயன்படுத்துவோம். அதனால் பிரைமரி மெமரிக்கு இன்னொரு பேர் இருக்குது. என்ன பேருனா வேலட்டைல். வேலட்டைல் மெமரினா அழியக்கூடியதுன்னு அர்த்தம். ஸோ வேலட்டைல் இன் நேச்சர், அதாவது பவர் சப்ளை சுவிச் ஆஃப் ஆகிடுச்சுன்னா இந்த மெயின் மெமரியில், தட் மீன்ஸ் இந்த மெயின் மெமரியில் இருக்கக்கூடிய டேட்டா எல்லாம் என்ன ஆயிரும் அப்படின்னா அழிஞ்சு போயிடும். ஆனால் செகண்டரி ஸ்டோரேஜ் அப்படி கிடையாது. இட்ஸ் அ பெர்மனெண்ட் ஸ்டோரேஜ். ஸோ மெயின் மெமரிக்கு எக்ஸாம்பிள் வந்து, பெஸ்ட் எக்ஸாம்பிள் வந்து ரேம். RAM is nothing but random access memory அப்படின்னு சொல்லுவோம். செகண்டரி ஸ்டோரேஜ் வந்து நான் வேலட்டைல். ஸோ the content available on the secondary storage is still available when the power supply is switched off. Example for secondary storage is hard disk, DVD-ROM, so and so. Then IO devices பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். கீபோர்டு இஸ் சொல்ல போகிறதா wired, wireless, virtual கீபோர்டு இப்போ நவடேஸ் அவைலபிள். மோஸ்ட் காமன் இன்புட் டிவைஸாக இப்போ பயன்படுத்தப்படுது.
இதில் எல்லா என்னென்னா இண்டிவிஜுவல் கீஸ், லெட்டர், நம்பர், ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் எல்லாமே கீபோர்டில் இருக்கும். ஃபங்க்ஷன்ஸ் கீஸ் இருக்கும், கை கீஸ் இருக்கும். தென் மவுஸுங்கிறது ஒரு பாயிண்டிங் டிவைஸாக நம்ம சொல்கிறோம். ஏன் அப்படின்னா, ஏன் அதை பாயிண்டிங் டிவைஸ்ன்னு சொல்கிறோம் அப்படின்னா, இட் இஸ் யூஸ்டு டு கண்ட்ரோல் த மூவ்மெண்ட் ஆஃப் த கர்சர் ஆன் த டிஸ்பிளே ஸ்க்ரீன். அதுதான் மவுஸினுடைய மெயின் ஒர்க். மவுஸ்லேயும் பார்த்தீங்கன்னா மவுஸ் ஆக்ஷன் ஒரு 4 கைண்ட் ஆஃப் ஆக்ஷன்ஸ் இருக்குது. மூவ் ஆக்ஷன், கிளிக், double click, right click, drag and drop. These are the mouse actions. Different kind of mouse available: mechanical mouse, optical mouse, laser mouse, air mouse and 3D mouse, tactile mouse, ergonomics mouse and game mouse. இத்தனை வகையான மவுஸ் மாடல்ஸ் இருக்குது. இதில் மோஸ்ட்லி நாம் யூஸ் பண்ணுறதுலாம் பார்த்திங்கன்னா அதிகமாக யூஸ் பண்ணுறது முதல்ல மெக்கானிக்கல் மவுஸ் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம். இப்போ ஆப்டிக்கல் மவுஸ் அண்ட் லேசர் மவுஸ் யூஸ் பண்ணுறோம். அடுத்தது ஸ்கேனர். Scanner is a type of input device which is used to enter the information directly to the computer in the memory. அப்படியே நம்ம இன்ஃபர்மேஷனை ஸ்கேன் பண்ணுற மாதிரி ஸ்கேனர் தான் ஸ்கேனர். ஸோ this device works like ஜெராக்ஸ் மிஷின் மாதிரி ஒர்க் பண்ணும். அப்போ ஸ்கேனர் என்ன பண்ணணும்னா, it capture the image and convert this image into the digital format and store in the computer. Fingerprint scanner. This is used to store the input the information in the fingerprint recognition device. சரிங்களா, இது ஒரு fingerprint recognition device சொல்லுவோம். used for computer security காகவும் and equipped with fingerprint recognition feature that use biometric technology பயன்படுத்துகிறோம். ஸோ ஏன்னா ஒவ்வொருத்தருடைய ஃபிங்கர் பிரிண்ட்டும் மாறுபடுதுங்கிறாங்க. அதனால் ஃபிங்கர் பிரிண்ட் ஆஃப் த இன்புட் கேப்சரிங்க்கு பயன்படுத்துவோம். தென் ட்ராக் பால் வந்து ஒரு பால் மாதிரி இருக்கும். ஸோ ட்ராக் பால்ங்கிறது என்ன அப்படின்னா, பார்க்குறதுக்கு ஒரு அப் சைடு டவுன் டிசைன் ஆஃப் த மவுஸ் மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. த யூசர் என்ன பண்ணுவார்னா, மூவ் த பால் டைரக்ட்லி வைல் த டிவைஸ் இட் செல்ஃப் ரிமைன். டிவைஸ் அப்படியே இருக்கும், அந்த ட்ராக் பால் மட்டும் 360 டிகிரி ரொட்டேட் ஆகும், ஸ்பின் ஆகும். சரிங்களா. அப்புறம் ரெட்டினல் ஸ்கேனர். கண்ணில் உள்ள ஐபால் இருக்கு இல்லையா, ஐபாலை இன்புட் கேப்சரிங்காக பயன்படுத்தக்கூடியது தான் ரெட்டினல் ஸ்கேனருடைய மெயின் யூஸ். இதுவும் பார்த்திங்கன்னா செக்யூரிட்டி பர்பஸ்க்காக தான். ஏன்னா ஒவ்வொரு பீப்புளுடைய ரெட்டினல் பிளட் வெசல்ஸ் வந்து மாறுபடுமா. தென் லைட் பென். இட்ஸ் ஆல்சோ எ பாயிண்டிங் டிவைஸ், பென் லைக்ஸ் டிவைஸாக இருக்கும் பார்க்குறதுக்கு. தட் இஸ் கனெக்டட் டு த மானிட்டர். ஆனால் இதனுடைய மெயின் யூஸ் என்னென்னா, இந்த லைட் பென்னுடைய டிப் கண்டெய்ன் ஏ லைட் சென்சிட்டிவ், அதாவது லேசர் லைட் சென்சிட்டிவ் எலமெண்ட் இருக்கும் that detects the light from the screen, enabling the computer to identify the location of the pen. அப்போ முக்கியமான ஒரு ஏரியாவை பாயிண்ட் பண்ணி காட்டணும்னா நம்ம கையில் வச்சுக்கிட்டு என்ன பண்ணலாம், அந்த லைட் பென்னை அப்படியே பாயிண்ட் பண்ணி பண்ணலாம். இதெல்லாம் இப்போ வயர்லெஸ் வந்துடுச்சு, இல்லை வயர்லெஸ் லைட் பென்லாம் இருக்குது. தென் OCR, ஆப்டிக்கல் கேரக்டர் ரீடர். இட் இஸ் எ டிவைஸ் which detects characters printed or written on the paper. பேப்பரில் ஹேண்ட் ரிட்டனால் எழுதினாலும் சரி, பிரிண்ட் பண்ணி வச்சுருந்தாலும் சரி, அதை ரெகக்னைஸ் பண்ணி கம்ப்யூட்டரில் டிஜிட்டல் ஃபார்மேட்டாக கன்வெர்ட் பண்ணுற வேலையை தான் இந்த OCR செய்யுது. பழைய காலத்து புக்கு சரிங்களா, இதில் உள்ள லெட்டர்ஸ் எல்லாம் ஸ்கேன் பண்ணுறதுக்கு இந்த OCR-ஐ பயன்படுத்துவோம். தென் பார்கோட் அண்டு QR கோடர். பார்கோட் QR கோட் ரீடர். பார்கோட் ரீடர் வந்து மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா பேட்டர்ன்ஸ் printed in a line of different thicknessல ஒவ்வொரு பேட்டர்ன்ஸாக இருக்கும். ஒவ்வொரு அந்த திக்னஸுக்கும் ஒரு பர்டிகுலர் நம்பர் அலோகேட் பண்ணியிருப்பாங்க. அந்த நம்பருக்கு தகுந்த மாதிரி அங்கே வேல்யூஸ் இருக்கும். அந்த வேல்யூ அது ரெகக்னைஸ் பண்ணிக்கிடும். ஸோ இது வந்து பார்கோடோட யூஸ். இது எங்கே மெயின்லி யூஸ் பண்ணுதுன்னா, இந்த சூப்பர் மார்க்கெட்ஸ் சரிங்களா, பில்லிங் சிஸ்டம் அங்கே பயன்படுத்தப்படும். பட் நவடேஸ் QR இது ரொம்ப ஃபேமஸ். ஏன்னா இது ஸ்கொயர் டைப்பில் இருக்குது. குயிக் ரெஸ்பான்ஸ் கோடுன்னு சொல்லுவோம். இது பார்கோடோட மோர் அட்வான்ஸ்டு 2-dimensional பார்கோட் which can read by the camera and process it to interpret the image. பார்கோட் ரீடர். உங்களுடைய 10th 12th புக்கு, எக்ஸாமினேஷன் பேப்பர், தென் மோஸ்ட் ஆஃப் த புக்லாம் பார்த்திங்கன்னா இப்போ பார்கோட் ரீடர் வந்துருச்சு. அந்த பார்கோடு ஒவ்வொரு பார்கோடுக்கும் ஒவ்வொரு டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ஸ் இருக்கும். தென் வாய்ஸ் இன்புட் சிஸ்டம். மைக்ரோஃபோன் இஸ் அ வாய்ஸ் இன்புட் டிவைஸ் சிஸ்டம். இட் இஸ் வெரி வெல் நோன். நெக்ஸ்ட் digital camera. It's also very well known for inputting, capturing the videos. அடுத்து டச் ஸ்க்ரீன். ஸோ டச் ஸ்க்ரீன்
இட் டிஸ்பிளே இது ஆக்ட்ஸ் ஆஸ் அ இன்புட் டிவைஸ் ஆஸ் வெல் அஸ் அவுட்புட் டிவைஸ். ஸோ நம்மளுடைய ஃபிங்கரை வச்சு டச் பண்ணி அந்த ஃபிங்கர் எந்த இடத்த டச் பண்ணுதோ அதை இன்ட்ராக்ட் ஆகி ஆட்டோமேட்டிக்காக உள்ளுக்கு இன்ஸ்ட்ரக்ஷனை கம்ப்யூட்டருக்கு சென்ட் பண்ணி வித்தின் எ ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் வி கெட் த ரிசல்ட் அந்த சேம் இன்டர்ஃபேஸ், அந்த சேம் ஸ்க்ரீன்லேயே நமக்கு ரிசல்ட் வந்துடும். ஸோ டச் ஸ்க்ரீன் எங்கெல்லாம் யூஸ் பண்ணப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர், லேப்டாப், மானிட்டர், ஸ்மார்ட் ஃபோன், டேப்லெட்ஸ், கேஷ் ரிஜிஸ்டர்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் கியோஸ் இங்கெல்லாம் டச் ஸ்க்ரீன் பயன்படுத்தப்படுது. கீயர்ஸ் லைக் கீபோர்டு மாதிரி ஆனால் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். கீபோர்டில் வந்து 104 கீஸ் இருக்கும், ஃபுல் கீபோர்ட் சைஸ்லாம் இருக்காது. இது ஒரு டிவைஸ் தான். பை சிக்னலிங் த ஹேண்டை வச்சு ஒவ்வொரு ஃபிங்கரை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்னா சிக்னலிங் பண்ண அங்கே வந்து மூவ்மெண்ட் நடந்துகிட்டு இருக்கும். பை வே ஆஃப் ப்ரெஸ்ஸிங் 1 or more சுவிச்சஸ், அதான் இதை கீயர்னு சொல்கிறாங்க. இப்போ மாடர்ன் கீயரில் பார்த்தீங்கன்னா ஹேவ் லார்ஜ் நம்பர் ஆஃப் சுவிச்சஸ் பட் நாட் ஆஸ் மெனி த ஃபுல் சைஸ் கீபோர்டு. ஒரு 8 கீ இருக்குது, 15 கீஸ் இருக்குது, 20 கீஸ் அந்த மாதிரி இருக்கும், அவ்வளோதான். 104 கீலாம் இருக்காது கீயர்ஸில் வந்து. நெக்ஸ்ட் அவுட்புட் டிவைஸ் மானிட்டர். You know monitor very well. It is a versatile output device to display the information. Looks like a TV மாதிரி இருக்கும். இங்கே வந்து என்ன சொல்கிறோம் அப்படின்னா டிவியில் உள்ள ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஒரு பிக்சர்ஸ் ஆன் த மானிட்டர் இஸ் ஃபார்ம்டு வித் பிக்சர் எலமெண்ட். அந்த பிக்சர் எலமெண்ட்டுக்கு பேர் பிக்சல்ஸ்னு சொல்கிறாங்க. ஸ்மால் டாட்டுக்கு பேர் பிக்சர். பிக்சலுங்கிறது என்னென்னா ஒரு ஸ்மால் டாட், அதுதான் பிக்சர்னு சொல்லுவோம். கலர் மானிட்டர் இருக்கும், பிளாக் அண்ட் ஒயிட் மானிட்டரும் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா so many types of monitors such as CRT monitor, இது ஆதி காலத்து மானிட்டர், cathode ray tube, LCD that is liquid crystal display, LED and so on. இப்போ QLEDங்கிறாங்க, என்னெல்லாமோ புதுசாக வந்துகிட்டு இருக்குது. அடுத்தது ஃப்ளோட்டர்ஸில் வந்து 2 டைப்ஸ் இருக்கும். ட்ரம் ஃப்ளோட்டுன்னு ஒன்று இருக்குது, இன்னொன்று வந்து ஃப்ளாட் பெட் ஃப்ளோட்டர்னு இருக்குது. இது என்ன அப்படின்னா it's an output device that is used to produce graphical output on papers. இப்போ ஃப்ளெக்ஸ் போர்டெலாம் தயாரிக்கிறோம், ஃப்ளெக்ஸ் அட்வர்டைஸ்மெண்ட்லாம் தயாரிக்கிறோம் இல்லையா, இதெல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ரம் ஃப்ளோட்டர்னு ஒரு ஃப்ளோட்டர் இருக்குது, அந்த ஃப்ளோட்டர் யூஸ் பண்ணி பண்ணுறோம். ஸோ இட் யூஸஸ் சிங்கிள் கலர் ஆர் மல்டி கலர் பென் டு ட்ரா பிக்சர்ஸ். அடுத்தது printers are used to print the information on the paper. மானிட்டர் வந்து ஸ்க்ரீனில் காட்டும், இங்கே இது வந்து ஹார்ட் காப்பியை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பிரிண்டரில் வரப்போது இம்பேக்ட் பிரிண்டர், நான் இம்பேக்ட் பிரிண்டர் ரெண்டுக்குள்ள டிஃப்ரென்ஸ் சொல்லிடுறேன். இம்பேக்ட் பிரிண்டர்னா ஸ்ட்ரைக்கிங் ப்ராப்பர்ட்டிஸ் அதில் இருக்கும். ஒரு பின் அல்லது ஹேமர் என்ன பண்ணணும்னா ரிப்பனில் ஸ்ட்ரைக் பண்ணிக்கிட்டே வரும். ஸ்ட்ரைக் பண்ணும்போது அந்த ரிப்பனில் இங்கு இருக்கும்போது அந்த இங்கு வந்து என்ன பண்ணணும்னா பேக் சைடில் பேப்பரில் வந்து அப்படி இம்ப்ரெஷன் ஆகும்போது அந்த இம்ப்ரெஷன் வந்து அப்படியே டெக்ஸ்ட்டாக மாறிடுது. சரிங்களா? இதுக்கு எக்ஸாம்பிள் வந்து 2 எக்ஸாம்பிள், டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அண்டு லைன் பிரிண்டர். இதெல்லாம் எக்ஸாம்பிள்ஸ் ஆஃப் இம்பேக்ட் பிரிண்டர். டாட் மேட்ரிக்ஸ் பிரிண்டர் அதனுடைய ஸ்பீடு பாருங்கள். ஸ்பீடு பார்த்துட்டிங்கன்னா மாறுபடும். த பிரிண்டிங் ஸ்பீட் ஆஃப் தீஸ் பிரிண்டர்ஸ் வேரிஸ் ஃப்ரம் 30 to 1550 CPS. சிபிஎஸ்னா கேரக்டர்ஸ் பெர் செகண்டா. ஒரு செகண்டுக்கு 30 கேரக்டர்லேருந்து 1550 கேரக்டர்ஸ் வரைக்கும் டைப் பண்ண முடியும். Then line printer is a very fast printer. ஏன் அப்படின்னா it prints a page wide line of dots. அதனால் பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக பிரிண்ட் பண்ணும். இதனுடைய ஸ்பீடெலாம் வந்து இமேஜின் பண்ண முடியாது, அந்த அளவுக்கு இருக்கும். 1 மினிட்டுக்கு 1000 லைன்ஸை பிரிண்ட் பண்ணுது. 1000 கேரக்டர் இல்லை, 1000 லைன்ஸ், ரிசல்ட்டிங் இன் thousands ஆஃப் பேப்பர்ஸ் பெர் ஹவர். 1 ஹவரில் 1000 பேப்பரை பிரிண்ட் பண்ணணும். அப்படி லார்ஜ் ஹியூஜ் அமௌண்ட் ஆஃப் பேப்பர்ஸை நான் பிரிண்ட் அவுட் எடுக்கணும்னா இதை யூஸ் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கேயும் மல்டி பார்ட் எடுத்துக்கலாம், கார்பன் பேப்பர் வச்சும் எடுத்துக்கலாம். அட் ஏ டைம் 2 ஒரு கார்பன் காப்பியும் எடுத்துக்கலாம். பட் நான் இம்பேக்ட் பிரிண்டர், பட் இம்பேக்ட் பிரிண்டரை பொறுத்தவரை குவாலிட்டி குறைவாக இருக்கும். ஆனால் நான் இம்பேக்ட் பிரிண்டரை பொறுத்தவரை குவாலிட்டி நல்லா இருக்கும். அதில் பார்த்தீங்கன்னா இம்பேக்டே ஆகாது. எல்லாம் வந்து ஸ்ட்ரைக்கிங் மெக்கானிசமே கிடையாது. do not use striking mechanism for printing. ஞாபகம் வச்சுக்கிடுங்க. அதில் வந்து 4 டைப் இருக்குது. லேசர் பிரிண்டர், இங்க்ஜெட் பிரிண்டர், தென் தெர்மல் பிரிண்டர். இப்படி ஒரு 4 வகையான டைப் இருக்குது. ஆனால் நம்ம புக்கில் 2 தான் கொடுத்துருக்குறாங்க. லேசர் பிரிண்டர் கொடுத்துருப்பாங்க. லேசர் பிரிண்டருங்கும் போது என்ன அப்படின்னா சிமிலர் டெக்னாலஜி ஆஃப் யூஸிங் ஃபோட்டோ காப்பியர்ஸ். ஜெராக்ஸ் மிஷின் என்ன டெக்னாலஜி பயன்படுத்தோ அதே தான் பயன்படுத்துது. இது என்ன பண்ணுன்னா லேசர் பீமை அப்படி பாஸ் பண்ணும். ட்ரம்மில் பாஸ் பண்ணும்போது ட்ரம்முக்கு பக்கத்தில் பவுடர்டு இங்க் இருக்கும். பவுடர்டு இங்க்
சரிங்களா. அந்த பவுடர் இங்கே வந்து லேசர் பீம் ட்ரம்மில் பாஸ் ஆகும்போது அப்படியே பேப்பரில் வந்து அந்த பவுடர் இங்கெல்லாம் அப்படியே ஒட்டிக்கிடும். அதனால் அந்த எக்ஸ்போஸ் ஆகி அப்படியே ஒட்டிக்கிடுது. அந்த ஹீட்டில் லேசர் பீமை பாஸ் பண்ணும்போது ஒட்டிக்கிடும். இதுதான் அதனுடைய டெக்னாலஜி. பட் என்னென்னா ரொம்ப அக்யூரேட்டாக துல்லியமாக இருக்கும் பாருங்கள். த அவைலபிள் ரெசல்யூஷன் ரேஞ்ச் அரவுண்டு 1200 டிபிஐ. டிபிஐனா டாட்ஸ் பெர் இன்ச்சாம். ஒரு இன்ச்சஸுக்கு 1200 டாட்ஸ் வைக்கிற அளவுக்கு துல்லியமாக இருக்குமா. ஸோ அப்ராக்சிமேட்டாக பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு 1 மினிட்டுக்கு 100 பேஜஸ் வரைக்கும் பிரிண்ட் அவுட் பண்ணும். நெக்ஸ்ட்டு ஸ்பீக்கர். இங்க்ஜெட் பிரிண்டர் போயிடலாம். இங்க்ஜெட் பிரிண்டர் வந்து இங்கை வந்து கேட்ரிட்ஜில் இங்க் ஃபில் பண்ணி வச்சுருப்பாங்க. கம்பைன்ட் வித் 3 கலர்ஸ், மெஜெண்டா, எல்லோ, சியான். இந்த கலர் கேட்ரிட்ஜ் கலர் டோனர்ஸ்னு சொல்லுவாங்க. அயனைசிங் ஹீட் பண்ணி அயனைஸ் பண்ணும்போது பிரிண்டர் கொடுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா, இந்த இங்க்ஜெட் பிரிண்டருடைய ஒர்க்கிங் ப்ராசஸ் பாருங்கள். பிரிண்டர் ஒர்க்ஸ் பை ஸ்ப்ரேயிங் அயனைஸ்ட் இங்க் அட் த ஷீட் ஆஃப் பேப்பர். இந்த கான்செப்டை பயன்படுத்தி யூஸ் பண்ணுது. ஸ்ப்ரே பண்ணிடும் அப்படியே. இதோடைய ஸ்பீடு பார்த்திங்கன்னா ரொம்ப குறைவாக தான் இருக்கும். 1 மினிட்டுக்கு 1 to 20 பேப்பர்ஸ் மட்டும் பிரிண்ட் அவுட் பண்ணும். தென் ஸ்பீக்கர், இட்ஸ் வெல் நோன் அவுட்புட் டிவைஸ், வாய்ஸ் அவுட்புட் டிவைஸ் சொல்லிடலாம். தென் மல்டிமீடியா ப்ரொஜெக்டர், இட்ஸ் ஆல்சோ எ வெரி ஃபேமஸ் ஒன் ஃபார் அவுட்புட் டிவைஸ். இட் கேன் ப்ரொடியூஸ் த கம்ப்யூட்டர் இன்ஃபர்மேஷன் அவுட். The next topic is booting of computer. கம்ப்யூட்டர் எப்படி பூட் ஆகுது, பூட்டிங் ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படிங்கிறத டிஸ்கஸ் பண்ணலாம். ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ங்கிறது வந்து ஒரு பேசிக் சாஃப்ட்வேர் தட் மேக்ஸ் த கம்ப்யூட்டர் டு ஒர்க். ஏன்னா எந்த ஒரு கம்ப்யூட்டர் எடுத்துட்டாலும் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இல்லாமல் கம்ப்யூட்டர் ரன் ஆகாது. அதனால் எல்லா கம்ப்யூட்டருக்குமே ஒரு ஓஎஸ் இருக்கும், ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கும். இப்போ when the computer is switched on, there is no information in its RAM. ஏன்னா RAM is a ரேண்டம் ஆக்சஸ் மெமரிங்கிறது வேலட்டைல் மெமரி. ஸோ அந்த வேலட்டைல் மெமரியில் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் ஸ்டோர் ஆகிருக்காது. கம்ப்யூட்டர் சுவிட்ச் ஆஃப் பண்ண உடனே எல்லாமே டெலிட் ஆயிரும், ரிமூவ் ஆயிரும். ஆனால் ரோம்னு ஒன்று இருக்குது. ரோம்ங்கிறது என்னென்னா ரீட் ஒன்லி மெமரின்னு சொல்லுவோம். அங்கே ப்ரீ ரிட்டன் ப்ரோக்ராம் இருக்கும். அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் போஸ்ட் பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட் அப்படிங்கிற ப்ரோக்ராமை இன்ஸ்டால் பண்ணி வச்சுருப்போம். சரிங்களா. அந்த ப்ரோக்ராம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிக்யூட் ஆகி அது செக் பண்ணும். சார் ரேம் இருக்குதா, கீபோர்டு இருக்குதா, மவுஸ் இருக்குதா, என்னென்ன இன்புட் டிவைஸ் அவுட்புட் டிவைசஸ்லாம் கனெக்ட் பண்ணப்பட்டிருக்குது, மெமரி டிவைஸ் என்ன கனெக்ட் பண்ணிருக்கிறத செக் பண்ணுற வேலையை செய்கிறது தான் போஸ்ட்டுங்கக்கூடிய பவர் ஆன் செல்ஃப் டெஸ்ட்டுங்கிற ப்ரோக்ராம் எக்ஸிக்யூட் ஆகும். ஒன்ஸ் டெஸ்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்து ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த ப்ரோக்ராமுக்கு பேர் பயாஸ், பேசிக் இன்புட் அவுட்புட் சிஸ்டம்னு சொல்லக்கூடிய அந்த பயாஸ் வந்து எக்ஸிக்யூட் ஆகும். இது என்ன பண்ணும் அப்படின்னா, திஸ் ப்ராசஸ் இந்த எக்ஸிக்யூட் ஆகிற முடியா இதுக்கு பேர் தான் பூட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸ்டார்டிங் த கம்ப்யூட்டர், சிம்பிளாக சொல்ல போகிறோம் தான், கம்ப்யூட்டர் ஆன் பண்ணி சுவிட்ச் ஆன் பண்ணி ஸ்டார்ட் பண்ணுறோம்ல, இதுக்கு பேர் தான் பூட்டிங் ப்ராசஸ்ன்னு சொல்கிறோம். ஸோ தேர்ஃபோர் எ ப்ரோக்ராம் கால்ட் பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படின்னு ஒரு ப்ரோக்ராம் இருக்குது. அந்த பூட்ஸ்ட்ராப் லோடருங்கிற ப்ரோக்ராம் என்ன பண்ணும், ட்ரான்ஸ்ஃபர்ஸ் ஓஎஸ் ஃப்ரம் த ஹார்ட் டிஸ்க் இன்டு மெயின் மெமரி. ஏன்னா ஹார்ட் டிஸ்க் இஸ் அ பெர்மனண்ட் ஸ்டோரேஜ் டிவைஸ், செகண்டரி ஸ்டோரேஜ் டிவைஸ். அதெல்லாம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கிறோம். இந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை மெயின் மெமரிக்கு லோட் பண்ணுறது, ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுற வேலையை பூட்ஸ்ட்ராப் லோடர் அப்படிங்கிற ப்ரோக்ராம் செய்யுது. நவ் என்ன ஆகுது, ஓஎஸ் கெட்ஸ் லோடட், உடனே ஓஎஸ் எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ விண்டோஸோ லினக்ஸோ ஆண்ட்ராய்டோ மேக் ஓஎஸோ வாட் எவர் இட் இஸ், அது எக்ஸிக்யூட் ஆக ஆரம்பிச்சிடும். இந்த பூட்டிங்கில் 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று கோல்டு பூட்டிங், இன்னொன்று வார்ம் பூட்டிங். கோல்டு பூட்டிங் என்ன அப்படின்னா, தட் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் இட்ஸ் இனிஷியல் ஸ்டேட். இனிஷியல் ஸ்டேட்லே ஸ்டார்ட் ஆகிறது வந்து கோல்டு பூட்டிங். ஃபஸ்ட் டைம் கம்ப்யூட்டரை ஆன் பண்ணுறோம் இல்லையா, அப்போ நடக்கிறது பேர் கோல்டு பூட்டிங். தட் இஸ் கால்ட் ஹாட் பூட்டிங் சொல்லுவோம். ஸோ இட் இஸ் ஸ்விட்ச்டு, அதாவது when the computer is switched on, we call it cold booting or hot booting. When the user presses the power button, the instructions are ready from the ROM to initiate the booting process. This process is called cold booting. சில நேரங்கள் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, கம்ப்யூட்டர் ஒர்க் ஆகிட்டு இருக்கும்போது ரீஸ்டார்ட் பண்ணுவோம். ரீஸ்டார்ட் பண்ணும்போது ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணோம் இல்லையா, அப்போ ரீசெட் பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய பூட்டிங்க்கு பேர் வார்ம் பூட்டிங். பிகாஸ் ஆல்ரெடி கம்ப்யூட்டர் ஆனில் இருந்திருக்குது, ஆல்ரெடி
ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்குது. இப்போ நான் ஒரு சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் அது எனேபிள் ஆகணும், அது அப்டேட் ஆகணுங்கிறதுக்காக நான் ரீஸ்டார்ட் பண்ண போகிறேன். அப்படிங்கிற பட்சத்தில் ரீசெட் பட்டனையை ப்ரெஸ் பண்ணும்போது நடக்கக்கூடிய பூட்டிங்கை வந்து வார்ம் பூட்டிங் அல்லது சாஃப்ட் பூட்டிங் சொல்லுவோம். இந்த டைமில் the system does not start from initial state. அது நம்ம சொன்ன மாதிரி POST BIOS அங்கெல்லாம் போகாது, டைரெக்டாக OS எக்ஸிக்யூட் ஆகிறதுக்கு ப்ராசஸ் நடக்கும். ஸோ the system does not start from the initial state and so all diagnostic test need not be carried out in this stage. ஏன்னா ஆல்ரெடி அது வந்து டயக்னாஸ்டிக் டெஸ்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் தான் ஓஎஸ்க்கு ஹார்ட் டிஸ்க்லேருந்து டேட்டாவை ஓஎஸ் வந்து என்ன பண்ணுது, ரேமில் கொண்டு வைக்குது. சரிங்களா? அதனால் அந்த டயக்னாஸ்டிக் டைம் மிச்சமாகிறதுனால குயிக்காக பூட் ஆயிரும். So soft booting. So there are chances of data loss and system damage as the data might not have been stored properly. So இந்த மாதிரி சிச்சுவேஷனில் இந்த டேட்டா லாஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. So these are the உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக்